ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 22 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2-3 நாளாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட் லோடிங்கு ஓகே அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் போல் நீங்கள் பேக் ஸ்டிச் எடுத்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 3 பீட் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே கொஞ்சம் அந்த லைன் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைனில் க்ராஸாக நீங்கள் ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போடணும். அந்த இடத்துல ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் பீடை லோட் பண்ணி 3 பீட்ஸாக இப்படியே கண்டினியூவாக நம்ம போட போகிறோம். ஸோ இது ஃப்ளாட் லோடிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ராஸாக போடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போட கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்லைனுக்கு ஒரு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஷேப் உங்களுக்கு ஒரு த்ரெட்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த திக்னஸ்க்கு இந்த ஸ்டிச் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 லைன் ஜரி த்ரெட் போட்டுட்டு ஒரு லைன் சில்க் த்ரெட் போட்டுட்டு சாரியோட கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த செயின் ஸ்டோன் கூட நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் இது எப்படி போடுறான்னு. இது நீங்கள் 3 பீடாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 4 பீட்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எத்தனை பீட் எடுத்தாலும் நீங்கள் மேலே ஒரு சிங்கிள் பீடை விட்டுட்டு அந்த இடத்துல செகண்ட் பீடில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த மாதிரி கீழே போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு மேலே செகண்ட் பீடில் நீங்கள் ஸ்டிச் போட்டு இப்படி க்ராஸாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாட் லோடிங் சுகர் பீட் ஸ்டிச் கிடச்சிரும். இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நீங்கள் 2 பீடு தானே நீங்கள் போட சொன்னீங்க, 3 பீடு போடுறீங்களே, தூக்குமான்னு கேட்டிங்கன்னா தூக்காது. இது ஏன் தூக்காதுன்னா நம்ம கீழே டபுள் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி இங்கே சென்டரில் நம்ம டபுள் ஸ்டிச் போடுறோம். சென்டரில் செகண்ட் பீடு கிட்ட நம்ம ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு கிரிப்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்படி க்ராஸாக அதுவும் கொடுக்குறோம். க்ராஸாக கொடுக்கும்போது நமக்கு தூக்காது. அது தூக்குனாலுமே இஃப் சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தில் லைட்டாக தூக்குனாலும் அது எம்போஸ்டு லுக்காகவே தெரியுமே தவிர ரொம்ப அசிங்கமாக உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா நல்லா தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் ஓரளவுக்கு மாடரேட்டான சைஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்லைனுக்கு இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதனோட ஃபைனல் லுக் நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது ஒரு செயின் மாதிரி நமக்கு இருக்கும். இதை நெக்லைனாக நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறது கட் பீடில் இதே ஃப்ளாட் லோடிங் பார்க்க போகிறோம். இதே மெத்தட்லேயே நம்ம கட் பீடை நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு லைன் போட்டிருக்கீங்களா, அதில் க்ராஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 கட் பீட் நான் எடுக்க போகிறேன். 3 கட் பீட் எடுத்திங்கனாவே பெஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு பீட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால கொஞ்சம் தூக்கின மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். ஆனால் போட்டு ஃபைனல் லுக் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சுகர் பீடை எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரியே இந்த கட் பீடையும் நம்ம
யூஸ் பண்ண போகிறோம். 3 பீட்ஸாக போட போகிறோம். செகண்ட் பீடில் ஸ்டிச்சை போட்டு மறுபடியும் செகண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் பீடு கிட்ட ஸ்டிச் போட்டு நம்ம 3 பீட்ஸை எடுத்து மறுபடியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயுமே டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? இதனோட ஃபைனல் லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேக் நெக்குக்கு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம சுகர் பீடு, கட் பீடு 2 டிசைன்லேயும் ஃப்ளாட் லோடிங் பார்த்துருக்கோம். நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.